இன்றைக்கி எல்லாருமே ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மராக ரம்யாவை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ரம்யா கொஞ்சம் அழுதுட்டு அப்புறமா ஜெயிலுக்கு போயிருந்தாங்க. அமித்தும் ஜெயிலில் வச்சு ரம்யாவை அடைச்சிட்டாரு. அடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரமாக அதில் அந்த பூட்டும் சாவியும் தொங்கிட்டே இருந்துச்சு. சரி எதுக்கு இதையே இப்படி க்ளோஸ்அப்பில் திருப்பி திருப்பி கேமராவில் காட்டுறாங்க அப்படின்னு நான் நினச்சேன். எனக்கு அது தெரியல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த திவ்யா, கமர்தன் அந்த சண்டை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பிக் பாஸ் வந்து அமித்தை கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டாரு. நான் கூட இந்த சண்டைக்கு தான் கூப்பிட்டுருக்கார் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். பார்த்தா கூப்பிட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி அமித் நீங்கள் தானே இந்த வீட்டுக்கு தலை அப்படின்னோடனே ஆமான்னு சொல்கிறாரு அமித். அப்போது அந்த ஜெயிலோட சாவி ஏன் அங்கே தொங்கிட்டே இருக்குது, அங்கேயே அப்படி தனியாக தொங்கிட்டு இருக்கக்கூடாதுல, உங்கள் கையில் தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கேட்குறாரு. கேட்ட உடனே அமித் சொல்கிறாரு, ஐயோ பிக் பாஸ் நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், அவங்க பாத்ரூம் ஏதோ யூஸ் பண்ணணும்னா இருக்கட்டும்னு அப்படி தொங்க விட்டுருப்பாங்க, அதனால தான் சரி ஒரு இந்த அடிப்படையில் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சேன் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமித் சொல்கிறாரு. உடனே பிக் பாஸ் சொல்கிறாங்க, அது வந்து நீங்கள் ஏதாவது டாஸ்க்குக்கு போயிருப்பீங்க அந்த மாதிரி டைமில் கொடுப்பாங்க, மற்றபடி நீங்கள் தலைன்னு இருக்கீங்கன்னா நீங்கள் தான் திறந்து விட்டு க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாரி பிக் பாஸ் நான் உடனே அதை போய் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அமித் வராரு. வந்துட்டு அந்த கன்ஃபெஷன் ரூம் சாவி எடுக்கிறாரு. கன்ஃபெஷன் ரூம் இல்லை, அந்த ஜெயில் சாவி எடுக்கிறாரு. அப்போ வந்துட்டு ரம்யா சொல்கிறாங்க, நான் அடிக்கடி பாத்ரூம் போவேன், கரெக்டாக வந்து நீ திறந்து விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பற்றி கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமித் சொல்லியிருக்காரு. அப்போ இன்றைக்கி நைட்டு பூரா அவர் தூங்காமல் ரம்யாவுக்கு எப்போல்லாம் ரெஸ்ட் ரூம் போகணுமோ அப்போல்லாம் அவர் வந்து திறந்து விடணுமா, அது எப்படின்னு எனக்கு தெரியல. சாண்ட்ரா அவங்க கூட நான் ரம்யா கிட்ட சொல்கிறாங்க, நான் அவங்க கூட தூங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.